எவ்வளவு மச்சான் போட்டுட்டு இருக்க? 350 எது 350? 400 தான்டா முக்கிய சொன்னா. முக்கியாச சொன்னானா? ஏன்டா பசங்களை பிடிச்சி கூட்டிட்டு போறது நானு, முக்கியாச சொன்னா நம்புறேன், நான் சொன்னா நம்ப மாட்டேன். போட்டு விட்ட 350 ரிட்டர்ன் கொடுத்துட்டு நீ முகேஷ்ட போய் 400 வாங்கிக்க. எதிரா கேப்பு, எப்படா காசு அடிக்கலாம், எப்படா கமிஷனை போடலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பியாடா? மச்சான் இந்த கமிஷன் அடிக்கிறேன் காசு அடிக்கிறேன் என்னப்பா சொல்லிட்டு இருக்காத என்ன? நிறுத்து. என்னமோ நீயே எல்லா வேலை செஞ்சு புடுங்கின மாதிரியே பேசுறியாடா? 10 மணிக்கு தாலி கட்ட போற கல்யாணத்துக்கு காலங்காத்தால 5 மணிக்கெல்லாம் எங்களா வர சொல்லிட்டு ஃபங்க்ஷன்காரனுங்கெல்லாம் 6 மணிக்கே வந்துருவானுங்க. 6:10 அவனுக்கு வாயில சோத்த போட்டு தள்ளிருன்னு எங்க எல்லாரையும் வர சொல்லிட்டு இவரு மட்டும் ஆட்டிக்கிட்டு 9 மணிக்கு வருவாராமா. ஏண்டான்னு கேட்டா இவரு ஏஜென்டாமா, இவருக்கு கீழே நாங்க வேலை பாக்குறோமாமா. சரி வந்ததுதான் வந்துட்டான், கிச்சன்ல போய் வேலையை பாப்பான்னு நினைச்சா டீய குடிச்சுக்கிட்டு கிச்சன்ல வேலை செய்யற பாட்டிக்கிட்ட போய் கடலையை போட்டுட்டு செஞ்சு வச்ச சாப்பாடை டேஸ்ட் பாக்குற பேர்ல எடுத்து நக்கிக்கிட்டு இன்னமும் இவருதான் கல்யாண மாப்பிள்ளைங்கிற மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பேன். நான் தான் ஓப்பி அடிச்சுட்டு வேலை பார்க்காம இருக்கேன்னு பார்த்தா இவனுங்களை ஓப்பி அடிச்சுட்டு என்னையோ நோட்டம் போட்டு இருந்திருக்கானுங்களே. ஏண்டான்னு கேட்டா இவரு ஏஜென்டாமா, நம்ம லேபராமா. அன்னைக்கு அப்படித்தான். நிறுத்துறா. இப்படி இவ்வளவு வன்மத்தை நெஞ்சல வச்சுக்கிட்டு பண்ண வேலை சொல்லி கட்டும் தெரிஞ்சுட்டா உன்னால கேட்டரிங் வேலைக்கு கூட்டி போயிருக்க மாட்டேன்டா. அடுத்த கேட்டரிங்ல இருந்து உனக்கு வெறும் 300 தான்டா, 50 ரூபா கட்டு. சரி ஏன்டா இப்படி இருக்கீங்க? கொஞ்சமாச்சும் உழைச்சு சம்பாதிங்க நினைக்கிறா, கமிஷன் அடிச்சே சம்பாதிக்கலாம் என்ன நினைக்கிறீங்க? இந்த கரும்பத்துக்கு நான் காலேஜே போய் தொலைஞ்சிருப்பேன்டா. சரி விடுறா, உன்னை பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கு. வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷனு, பஃபட் தான், 500 உனக்கு வாங்கி தரேன், சம்மதமா? ஆனா 150 ரூபா எனக்கு கொடுத்துடணும், மீதி 350 ரூபா உனக்கு தான். ஓகேயா? என்ன சொல்ற? கமிஷன் அடிக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களை மாதிரி ஏஜென்ட்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நாசமா தாண்டா போவீங்க, நாசமா போயிருவீங்க.